முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். 2016 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் இதயதேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே வந்துள்ளேன். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழகத்தில் நல்லாட்சி அமையப்பெற வேண்டும். ஏழை எளியோர் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்று தமிழக மக்களாகிய நீங்கள் 2011ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமோக ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்தீர்கள். இந்த நல்லாட்சி தொடர நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அனைத்து பிரிவினரின் நலனுக்காகவும் விவசாயம், ஜவுளி தொழில், சேவைத்துறை என அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற்றம் அடைய 54 தலைப்புகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை அளித்திருந்தது. அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் நிறைவேற்ற உள்ள வாக்குறுதிகளை இப்போது அளித்துள்ளோம். வாக்காளர் பெருமக்களே, நான் அல்லும் பகலும் தமிழக மக்களின் நலன் கருதியே உழைத்து வருகிறேன். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி தன் மக்களுக்காகவே உழைப்பவர். நான் தமிழக மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறேன். ஆனால் திரு கருணாநிதி தன் மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். அரசின் வருவாயை பெருக்க நான் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறேன். திரு கருணாநிதி தன் மக்களின் வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளையே எடுத்தார். தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட நான் குரல் கொடுத்து வருகிறேன். தன் மக்கள் வளமான இலாக்காக்களை மத்திய அமைச்சரவையில் பெற குரல் கொடுத்தவர் திரு கருணாநிதி. எனது நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழர் நலனுக்காகத்தான். ஆனால் தன் மக்களின் நலனுக்காக தமிழர்களின் நலனை அடகு வைத்தவர் திரு கருணாநிதி. என் வாழ்வே தமிழக மக்களுக்காகத்தான் என நான் வாழ்ந்து வருகிறேன். தன் வாழ்வே தன் மக்களுக்காக என வாழ்பவர்தான் திரு கருணாநிதி. எனவே தமிழர் வளம் பெற, தமிழ்நாட்டின் நலன் காக்க, தமிழகம் வளர்ச்சி பெற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணம் திமுக. அந்த இனப்படுகொலை செய்தவர்களை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த தூண்டியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட உடந்தையாய் இருந்தது திமுக. கச்சத்தீவை மீட்க பாடுபடுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்த்து அவர்கள் பேராசைக்காரர்கள் என பழித்தது திமுக. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட பாடுபடுவது அனைத்து இந்திய அண்ணா திமுக. கர்நாடக அரசு காவேரியின் குறுக்கே அணைகளை கட்ட உறுதுணையாக இருந்தது திமுக. அணைகள் கட்டும் முயற்சியை முறியடிப்பது அனைத்து இந்திய அண்ணா திமுக. காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை வாபஸ் பெற்றது திமுக. நடுவர் மன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த
உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவது அனைத்திந்திய அண்ணா திமுக. முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் கேரளாவுக்கு சாதகமாக நடக்க முற்பட்டது திமுக. திறமையான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கூறி வெற்றி பெற்றது அனைத்திந்திய அண்ணா திமுக. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் கர்நாடகத்தை ஆதரித்தது திமுக. இந்த திட்டத்தை நிறைவேற்றியது அனைத்திந்திய அண்ணா திமுக. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை மத்திய அரசிதழில் வெளியிட நடவடிக்கை எடுக்காதது திமுக. உச்சநீதிமன்றம் மூலம் இதை வெளியிடச் செய்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. தமிழகத்தை இருளில் மூழ்கிடச் செய்தது திமுக. இருண்ட தமிழகத்தை ஒளிமயமாக்கியது அனைத்திந்திய அண்ணா திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவளித்தது திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை தடுத்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. மீத்தேன் எரிவாயு திட்டம் மூலம் டெல்டாவை பாலைவனமாக்க துடித்தது திமுக. மீத்தேன் திட்ட நிறுவனத்தை தமிழ்நாட்டை விட்டு விரட்டியது அனைத்திந்திய அண்ணா திமுக. தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா நடத்தியது திமுக. புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தியது அனைத்திந்திய அண்ணா திமுக. மக்களின் நிலங்களை அபகரித்தது திமுக. அபகரிப்பாளர்களிடமிருந்து நிலங்களை மீட்டது அனைத்திந்திய அண்ணா திமுக. திரைப்படத்துறையை கபலீகரம் செய்தது திமுக. திரைப்படத்துறையை மீட்டது அனைத்திந்திய அண்ணா திமுக. தனியார் வளம் பெற திட்டங்கள் தீட்டியது திமுக. அரசு நிறுவனங்கள் மூலம் திட்டங்களை செயல்படுத்தியது அனைத்திந்திய அண்ணா திமுக. இலவசம் வழங்கி குடும்ப நலன் பேணியது திமுக. விலையில்லாமல் பொருட்கள் வழங்கி மக்கள் நலன் பேணியது அனைத்திந்திய அண்ணா திமுக. 2G, ஏர்செல் மேக்சிஸ், BSNL இணைப்பு என கொள்ளையடித்தது திமுக. கொள்ளைகளை வெளிப்படுத்தி குரல் கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என ஊழலாட்சி நடத்தியது திமுக. ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவது அனைத்திந்திய அண்ணா திமுக. மணல், தாது மணல், கிரானைட் கொள்ளையர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது திமுக. கொள்ளையர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை சட்டத்தை எதிர்கொள்ள வைத்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆக்கியது திமுக. யாரும் தடியே எடுக்காமல் சட்டம் ஒழுங்கை பேணுவது அனைத்திந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணமாக இருந்தது திமுக. விலை உயர்வை மக்கள் தலையில் திணிக்காமல் போக்குவரத்து கழகங்களுக்கு மானியம் வழங்கியது அனைத்திந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தியது திமுக. எரிவாயு சிலிண்டருக்கு மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து உர விலைகளை உயர்த்தியது திமுக. உரத்திற்கான வரியை நீக்கியது அனைத்திந்திய அண்ணா திமுக. காங்கிரசுடன் இணைந்து விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்தது திமுக. விலை உயர்விலிருந்து ஏழை எளியோரை காத்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. மொத்தத்தில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து உங்களை கண்ணீரில் தவிக்க விட்டன. அதை மாற்றி உங்களை கை தூக்கிவிட்டு உங்களது கண்ணீரை துடைத்து
உங்களது முகங்களில் மலர்ச்சியை ஏற்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. எனவே வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவிருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வெற்றி உங்களது வெற்றி, உங்களது நலன் காக்கும் வெற்றி, உங்கள் வாழ்வில் வசந்தம் தொடர்ந்திடும் வெற்றி, உங்கள் ஏற்றத்தை தொடரச் செய்யும் வெற்றி, மக்களின் எதிரிகளை அழிக்கும் வெற்றி. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, விலைவாசி உயர்விலிருந்து ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்படுவதுடன் விலையில்லாமல் அரிசி மற்றும் மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் ஆகியவை எனது அரசால் வழங்கப்படுகின்றன. பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகள் வழங்கப்படுகின்றன. வெளிச்சந்தையில் பருப்பு வகைகள், மிளகாய் போன்றவற்றின் விலை உயரும் போது அவற்றை குறைந்த விலையில் எனது அரசு விற்பனை செய்கிறது. ஏழை எளிய மக்கள் வயிறார உண்ணும் வகையில் மிக குறைந்த விலையில் 530 அம்மா உணவகங்கள் மூலம் உணவு வழங்கப்படுகிறது. குறைந்த விலையில் அம்மா குடிநீர் வழங்கப்படுகிறது. 15% விலை குறைவாக மருந்துகள் அம்மா மருந்தகங்கள் மூலம் விற்கப்படுகின்றன. அம்மா சிமெண்ட் மூட்டை ஒன்றுக்கு 190 ரூபாய் என்ற குறைந்த விலையில் விற்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் இதற்கான வாக்குறுதியை நாங்கள் அளித்துள்ளோம். ஆனால் இது போன்ற திட்டங்கள் எதையும் செயல்படுத்தப் போவதாக திமுக தங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கவில்லை. திருக்கோயில்களில் தற்போது நடத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டத்தை ரத்து செய்யவும், குறைந்த விலையில் உணவு வழங்கும் அம்மா உணவகங்களை மூடிவிடவும் திமுக உத்தேசித்துள்ளது. எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அளிக்கப்படும் எந்த ஒரு ஓட்டும் உங்கள் நலனுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் வேட்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை எளிய மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திமுக தங்களது தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கவில்லை. பள்ளிக்கு செல்லும் மாணாக்கர்களுக்கு கட்டணமில்லா கல்வி வழங்கப்படுவதுடன் பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள், 4 இணை சீருடைகள், புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, கிரையான்ஸ், நிலவரை படப்புத்தகம் போன்ற கல்வி உபகரணங்கள், 1 இணை காலணி, மிதிவண்டிகள், கல்வி ஊக்கத்தொகை, மடிக்கணினி என பல்வேறு சலுகைகள் எனது அரசால் வழங்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் தொடர எண்ணமில்லாத மனமில்லாத திமுகவிற்கு அளிக்கப்படும் எந்த வாக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு எதிரானதுதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கல்வி கற்றால்தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால்தான் சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கும் கல்வி கட்டணம் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. திமுகவுக்கு அளிக்கப்படும் ஓட்டு இந்த திட்டத்திற்கு வைக்கப்படும் வேட்டுதான். முதலமைச்சரின் விரிவாக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தின்படி தற்போது ஒரு குடும்பத்திற்கு 4 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் வரை தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிகிச்சை பெற இயலும். இது மட்டுமின்றி
அதிக செலவு பிடிக்கும் சிறப்பு அறுவை சிகிச்சைகளுக்கென பணம் வழங்க சிறப்பு நிதியம் ஒன்று எனது அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகளில் பெறக்கூடிய சிகிச்சையின் அளவை 1 லட்சம் ரூபாய் என குறைப்பதுதான் திமுகவினர் உங்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதி. இப்படித்தான் உங்கள் நலனுக்கு எதிராகவே திமுக செயல்படுகிறது. எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி வாக்கு சேகரிக்க உங்களிடம் வரும்போது அவர்களை விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? வரும் 16ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களை அன்புடன் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ பட்ட படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படுவது ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பதால் அத்தகைய நுழைவுத் தேர்வுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது. அந்த அடிப்படையிலேயே கடந்த 2005ஆம் ஆண்டு நுழைவுத் தேர்வை ரத்து செய்து ஒரு அரசாணை வெளியிட்டதோடு 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு தனி சட்டத்தை எனது தலைமையிலான அப்போதைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. இந்த அரசாணையும் சட்டமும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டன. இதன் அடிப்படையிலேயே 2006ஆம் ஆண்டு ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டு 2007ஆம் ஆண்டு முதல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பட்ட படிப்புகளுக்கு மாணாக்கர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இந்த நிலையில் 27/12/2010 அன்று அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என இந்திய மருத்துவ குழுமம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. இதனை எதிர்த்து பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ரிட் மனுக்களையும் உச்சநீதிமன்றம் விசாரித்தது. தமிழக அரசின் சார்பில் எனது தலைமையிலான அரசால் சரியான வாதங்கள் வைக்கப்பட்டதன் அடிப்படையில் 18/7/2013 அன்று பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் அறிவிக்கையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ளாமல் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது. இந்த மறு ஆய்வு மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று அப்போதைய பாரத பிரதமருக்கு நான் கடிதம் எழுதினேன். மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு அமைந்த பின் 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாரத பிரதமரை நேரில் சந்தித்து நான் அளித்த கோரிக்கை மனுவிலும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை திரும்பப் பெறுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இதனை வலியுறுத்தி தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வந்தேன். இந்த நிலையில் 11/4/2016 அன்று உச்சநீதிமன்றம் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து 2013ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பை திரும்பப் பெற்று மீண்டும் முதலிலிருந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என உத்தரவிட்டது. அந்த விசாரணை இன்னமும் துவங்கப்படவில்லை. இந்த நிலையில் மற்றொரு வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இடைக்கால ஆணையாக மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என 9/5/2016 அன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசு எதிர் மனுதாரராக சேர்க்கப்படாத நிலையிலும் இதில் வழங்கப்படும் உத்தரவு தமிழகத்திற்கு இந்த வழக்கில் தமிழக அரசு எதிர் மனுதாரராக சேர்க்கப்படாத நிலையிலும்
இதில் வழங்கப்படும் உத்தரவு தமிழகத்திற்கு பாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதால் தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் பற்றியும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியது பற்றியும் பொது நுழைவுத் தேர்வால் கிராமப்புற மாணாக்கர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பது பற்றியெல்லாம் விரிவாக எடுத்து கூறியதுடன் அவற்றை எழுத்துப்பூர்வமாகவும் தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் பற்றியும் தமிழக அரசின் வாதங்கள் பற்றியும் எதையும் தெரிவிக்காமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வை CBSE நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் அரசியல் ஆதாயம் பார்க்கும் திரு கருணாநிதி இது பற்றியும் ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் சரியாக வாதாடப்படவில்லை என்றெல்லாம் ஒரு பொய்யை தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ கவுன்சில் 2010ஆம் ஆண்டு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து அறிவிக்கை வெளியிட்ட போது மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்தது திமுக தான். திரு கருணாநிதி நினைத்திருந்தால் அப்போதே பாரத பிரதமர் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி இந்த அறிவிக்கையை திரும்ப பெற்றிருக்க இயலும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறையையும் சட்டத்தையும் பற்றியாவது எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டுக்காவது அந்த அறிவிக்கையிலிருந்து விலக்கு பெற்றிருக்க முடியும். ஆனால் திரு கருணாநிதியின் சிந்தனையெல்லாம் 2Gயை பற்றியே இருந்த காரணத்தால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையையும் திரு கருணாநிதி எடுக்கவில்லை. தும்பை விட்டுவிட்டு வாலை பிடிப்பது போல் அந்த அறிக்கைக்கு உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்கி என்ன பயன்? வாக்காளர் பெருமக்களே, உங்களது ஆதரவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே தொடர்ந்து மாணாக்கர்கள் சேர்க்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். தேவையெனில் இதற்கென தனியே ஒரு சட்டத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஏழை எளியோர் நலன் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி உள்ளது. விவசாயிகள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என ஒவ்வொரு பிரிவினருக்கும் பல்வேறு திட்டங்களை தீட்டி எனது அரசு செயல்படுத்தி உள்ளது. உங்கள் பேராதரவுடன் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்த உள்ள திட்டங்களை பற்றி எங்களது தேர்தல் அறிக்கையில் விளக்கி சொல்லியுள்ளோம். அவற்றில் முக்கியமான ஒரு சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். கூட்டுறவு வங்கிகளுக்கு
சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளால் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகள் உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொப்பரை விலை குறையும் போதெல்லாம் விவசாயிகளிடமிருந்து கொப்பரையை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், வாய்க்கால் புனரமைப்பு திட்டங்கள், அணைக்கட்டுகள், தடுப்பணைகள் மற்றும் படுகை அணைகள் கட்டும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மீன் குறைவு காலங்களுக்கான நிவாரண உதவித் தொகைகள் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கென தனியே வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். எந்திர மீன்பிடி படகுகள் வாங்க தேவையான மானியம் வழங்கப்படும். வாழ்நாள் முழுவதும் பயனளிக்கக்கூடிய உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படா வண்ணம் பாதுகாக்கப்படுவர். மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் மடிக்கணினியுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் காக்கும் வகையில் வழங்கப்பட்டு வரும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி, சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஆகியவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் ஆகியவை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சிறுவர் சிறுமியர்களுக்கு அங்கன்வாடி மற்றும் பள்ளிகள் மூலமாக வைட்டமின் சி மாத்திரை வழங்கப்படும். தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். மின்சாரம் அனைவருக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பதால் தற்போதைய கணக்கீட்டு முறைப்படி 100 யூனிட் மின்சாரம் கட்டணம் ஏதும் இல்லாமல் வீடுகளுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அனைவரும் பயனடைவதுடன் தற்போது 100 யூனிட் வரை பயன்படுத்தும் 78 லட்சம் மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. சுயநிதி கல்லூரி நிறுவனங்களில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கு கட்டாய கல்வி கட்டணங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு தொழில் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்க மாவட்டந்தோறும் தொழில் மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்படும். சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் வழங்கும் தொழில் மனைகளில் 20% ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென ஒதுக்கப்படும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை பரப்பிடும் வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் டாக்டர் BR அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் ஆகியோர் சிறு தொழில்கள் மற்றும் வணிகம் ஆகியவை துவங்க குறைந்த வட்டியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கடன் உதவி வழங்கப்படும். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் குறைந்த வட்டியில் கடன் உதவி தொடர்ந்து வழங்கப்படும். உலமா ஓய்வூதியம்
1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது கட்டணமில்லாமல் வழங்கப்படும் மின்சாரம் 200 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். விவசாயத்திற்கு விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கான பசுமை வீடுகள் கட்டும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். சிறிய மற்றும் நடுத்தர சாய தொழிற்சாலைகள் சீரமைக்கப்பட்டு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திலிருந்து கைத்தறி துணிகள் வாங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய்க்கான வெகுமதி கூப்பன்கள், அதாவது கிஃப்ட் கூப்பன்கள் வழங்கப்படும். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், தொகுப்பு வீடுகள் திட்டம் மற்றும் இதர திட்டங்கள் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும். மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும். கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்களின் திருப்பணிக்கு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் பணிகளுக்கென தேவைப்படும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அரசின் மானிய உதவி வழங்கப்படும். மசூதிகள் பழுது பார்க்க தேவையான நிதி உதவி வழங்கும் வகையில் வக்ஃப் வாரியத்தில் தனியே நிதியம் ஏற்படுத்த நிதி உதவி வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் குறைந்த கட்டணத்தில் தரமான சேவை தொடர்ந்து வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி சேவையை பயன்படுத்துவோருக்கு செட் டாப் பாக்ஸ் விலையின்றி வழங்கப்படும். கட்டணமில்லா வைஃபை என்னும் கம்பியில்லா இணையதள வசதி தற்போது சில இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதி விரிவுபடுத்தப்பட்டு பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் உதவித்தொகையுடன் வழங்கப்படும் தங்கம் 4 கிராம் என்பதிலிருந்து 1 சவரனாக, அதாவது 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் பேணும் வகையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துகள் செறிவூட்டப்பட்ட பால், அதாவது ஃபோர்ட்டிஃபைட் மில்க் ஆவின் மூலம் 1 லிட்டர் 25 ரூபாய் என குறைந்த விலையில் விற்கப்படும். இதனால் ஆவினுக்கு ஏற்படும் இழப்பை அரசால் ஏற்கப்படும். ஆவினுக்கு ஏற்படும் இழப்பு அரசால் வழங்கப்படும். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டி வழங்கப்படும். புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படும். மகளிருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில்
உலக சுகாதார அமைப்பால் வரையறுக்கப்பட்ட அளவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏழை எளிய மக்களும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெறும் வகையிலான அம்மா குடிநீர் திட்டம் சென்னை மாநகரத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளில் எத்தனால் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். இதனால் சர்க்கரை ஆலைகள் லாபம் ஈட்டி கரும்பு உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர். சர்க்கரை தொழிற்சாலைகள் லாபத்தில் இயங்கவும் அதில் உரிய பங்கு கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு தொழில் துவங்க மானியம் வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வரையிலான முதலீட்டில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கும் இளைஞர்களுக்கு 25 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அம்மா ஈடு உத்தரவாத நிதியம், அதாவது அம்மா கொலாட்ரல் கேரண்டி ஃபண்ட் 100 கோடி ரூபாயில் ஏற்படுத்தப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஈடு எதுவுமின்றி கடன் பெற இதன் மூலம் வழிவகை செய்யப்படும். முதல் தலைமுறை மற்றும் இதர சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்படுத்தும் புதுமை முயற்சிகளுக்கு 500 கோடி ரூபாய் அளவிலான அம்மா முயற்சி மூலதன நிதியம், அதாவது அம்மா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஏற்படுத்தப்படும். ஊரக பகுதிகளில் குறு தொழில் முனைவோருக்கு முதலீட்டுக்கான கடனுதவி வழங்கப்படும். குறைந்த வட்டியில் கடன் வழங்க ஒரு நிதியம் ஏற்படுத்தப்படும். குறு தொழில் முனைவோருக்கென தொழிற்கூடங்கள் விலை ஏதுமின்றி வழங்கப்படும். ஊழல் தடுப்பு அமைப்பான லோக் ஆயுக்தா அமைப்பு ஏற்படுத்தப்படும். அரசுக்கு உரிய வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும். தாது மணல் எடுத்தல் மற்றும் விற்பனையை அரசே ஏற்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டவுடன் தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றி அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிருக்கு வழங்கப்பட்டு வந்த பேறுகால விடுமுறையை 6 மாதங்களாக உயர்த்தியது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது 9 மாதங்களாக உயர்த்தப்படும். அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்ட வழங்கப்படும் முன்பணம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது 40 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலம் வேலை பெறுவதற்கும் சுய தொழில் புரியவும் வழிவகை காணப்படும். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இதற்கான பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். கல்லூரிகள் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். 15 லட்சம் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதன் மூலம் அவர்களது பொருளீட்டும் திறன் மேம்படும். தொழிற்சாலைகள் மூலம் 10 லட்சம் பேர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்களிலேயே அவர்கள் வேலை பெற நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பயிற்சிக்கான செலவை அரசே ஏற்கும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா இருசக்கர வாகன பழுது பார்க்கும் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும். இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு சுய தொழில் துவங்க உதவிகள் வழங்கப்படும். மகளிர் பணியிடங்களுக்கும்
பிற வேலைகளுக்கும் எளிதில் செல்லும் வகையில் இருசக்கர வாகனங்கள், அதாவது மோபெட் அல்லது ஸ்கூட்டர் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலையில்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை அரசே திரும்ப செலுத்தும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரும் நிதி சேவைகளை பயன்படுத்தும் வகையில் அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். வங்கிகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி சேவையை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதிக வட்டிக்கு தனியாரிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பிச் செலுத்தும் வகையிலும் 1000 ரூபாய் வரை சுலப தவணையில் செலுத்தக்கூடிய வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாரம் 10 ரூபாய் என்ற அளவிற்கு திருப்பி செலுத்தக்கூடிய அளவில் இந்த கடன் அமையும். இந்த அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்தி அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளை செய்வதோடு அனைத்து கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் அரசின் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு பயன்படுத்தும் விதமாக இந்த அம்மா பேங்கிங் கார்டு சேவை வழங்கப்படும். வாக்காளர் பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை கடந்த 5ஆம் தேதி அன்று நான் வெளியிட்டேன். இந்த தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு சாத்தியமானவை என்பதை சிந்தித்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. வேலைவாய்ப்பு பெருக வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும், தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற நீண்ட கால வளர்ச்சியை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை திரு கருணாநிதி தொடர்ந்து குறை கூறி வருகிறார். பொருளாதாரத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளியோரை கை தூக்கிவிடும் திட்டங்கள்தான். இவை நடுத்தர பிரிவு மக்களை பாதுகாக்கும் திட்டங்கள்தான். இதில் மக்களை ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறது? ஆனால் திமுக தலைவர் திரு கருணாநிதியும் அவரது தனையனும் மக்களை ஏமாற்றுவதற்காக இலவசங்களை நாங்கள் அறிவித்துள்ளோம் என பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தங்களது தேர்தல் அறிக்கையை திமுகவினர்தான் சூப்பர் ஹீரோ என்றும் கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கை என்றும் கூறி வந்தனர். ஏமாற்று அறிக்கைகளை வெளியிடுபவர்கள்தான் இவ்வாறெல்லாம் தங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி கூறிக்கொள்வார்கள். எங்களது தேர்தல் அறிக்கை சாமானிய மக்களுக்கான தேர்தல் அறிக்கை, வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கை. எனவேதான் இந்த தேர்தல் அறிக்கைக்கு எந்த அடைமொழியும் தேவையில்லை. எங்கள் திட்டங்களில் இது சரியில்லை, அது சரியில்லை என்று சதா சர்வகாலமும் கூறி வருகிறார் திரு கருணாநிதி. ஏன் 5 முறை முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி ஏழை எளியோரை கை தூக்கி விடுவதற்கான எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை? ஏன்? செய்திருக்கலாமே. ஏழைகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தியதை போல் ஆடுகள், கறவை மாடுகள் வழங்குதல், கல்வி உபகரணங்கள் வழங்குதல் என திரு கருணாநிதியும் திட்டங்களை செயல்படுத்தி இருக்க முடியுமே. அவ்வாறு ஏன் செய்யவில்லை? செய்ய விடாமல் யார் தடுத்தார்கள்? உண்மை என்னவென்றால் அவ்வாறு செய்வதற்கு திரு கருணாநிதிக்கு மனமில்லை. எதையாவது இலவசமாக வழங்கினால் அதிலிருந்து தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்த்துதான் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை திரு கருணாநிதி வழங்கினார். ஏழை எளியோர் மீது திமுகவுக்கு அக்கறை இல்லை. எனவேதான் ஏழைகளுக்கு பயன் தரும் வாக்குறுதிகள் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லை. அது மாத்திரமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த மாட்டோம் என்று நேரடியாக கூறும் தைரியமும் திரு கருணாநிதிக்கு இல்லை. எனவேதான் அம்மா உணவகத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த மாட்டோம் என நேரடியாக கூறாமல் இந்து சமய அறநிலையத்துறையுடன் இணைந்து ஒருவேளை உணவுக்கும் வழியில்லாதவர்களுக்கு அண்ணா உணவகம் அமைப்போம் என
மக்களை ஏமாற்றும் விதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சுயநிதி கல்லூரிகளில் படிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்படும் என்பதை நேரடியாக கூறாமல் அதை பற்றி எதுவும் தெரிவிக்காமல் விட்டுவிட்டார்கள். இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை திமுகவின் தேர்தல் அறிக்கைதான். எங்களது தேர்தல் அறிக்கையில் எதையும் வெளிப்படையாகத்தான் சொல்லியுள்ளோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். நான் சொன்னதை செய்தேன். சொல்லாத பல திட்டங்களையும் நான் செயல்படுத்தி உள்ளேன். சொல்லாத பல திட்டங்களையும் ஏழை எளியோர் நலன் காக்கும் வகையில் நான் கொண்டு வந்தேன். எனவே எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்ற நினைப்பதாக திமுகவினர் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். நான் சொன்னதை செய்வேன் என்பது தமிழக மக்களுக்கே தெரியும். செய்வதைத்தான் இந்த ஜெயலலிதா சொல்லுவாள் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் செயல்பட்டு வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை. இத்தனை திட்டங்களை இப்பொழுது அறிவித்தேன். எங்கள் தேர்தல் அறிக்கையில் இன்னும் ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிறோம், வாக்குறுதிகளை அளித்திருக்கிறோம். நேரத்தின் அருமை கருதி எல்லாவற்றையும் நான் இங்கே சொல்லவில்லை. அது மட்டுமில்லாமல் இப்பொழுதுதான் குறிப்பிட்டேன். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது நான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறேன். சொன்னதை செய்தேன், சொல்லாத பலவற்றையும் செய்திருக்கிறேன். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர் போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? நீங்கள் என்னிடம் கேட்டீர்களா? இப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வருவேன் என்று நீங்கள் கற்பனையாவது செய்து பார்த்தீர்களா? இல்லையே. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்போது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் புரியும். எனவே வாக்காளர் பெருமக்களே, இப்பொழுது நான் அறிவித்த திட்டங்களை கேட்டுவிட்டு இவ்வளவுதான் என்று கருதிவிடாதீர்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் இதைவிட சிறந்த திட்டங்களை, இதைவிட உன்னதமான திட்டங்களை, நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை உங்களுக்காக நான் கொண்டு வருவேன், நான் செயல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நீடித்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு
அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.